டிரான்ஸ்மிட்டர் யூனிட் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கும், டேங்க் உள்ள. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், கையில் மொபைல் ஆப் இருக்கு. ஸோ நான் இப்போ ஆன் ஆஃப் பண்ணோம்னா கீழே ரிசீவர் யூனிட்ல போயிட்டு நான் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தே என்னால் ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும், வாட்டர் லெவலை செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோவை புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டும் சரி ரிசீவர் யூனிட்டும் சரி ஆஃப்ல இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். என் ஃபோன் எடுத்து டெலகிராம் ஆப் எடுத்து ஆனுன்னு சொல்லிட்டு ரிசீவருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ரிசீவர் என்ன பண்ணும், தன்னைத்தானே ஆன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுன்ற ஒரு ட்ரிக்கரிங்கை டிரான்ஸ்மிட்டருக்கு 3rd ஃப்ளோரில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும். இப்போது டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு இந்த ட்ரிகரிங் பாயிண்டால தன்னைத்தானே ஆன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டில் இருக்கிற மாஸ்ஃபெட்டுக்கும் அனுப்பிச்சி விட்ரும். மாஸ்ஃபெட் வந்து தன்னைத்தானே ஆன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மாஸ்ஃபெட் கூட என்னென்ன பெரிஃபரல் டிவைஸ்லாம் இருக்கோ அதையும் ஆன் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த ப்ராசஸையே டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா டெலகிராம் ஏபிஐ வந்து ரிசீவர் யூனிட்ல இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போலாம் நான் ஆனுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுக்குறோனோ இந்த மெசேஜ் வந்து டெலகிராம் ஏபிஐ மூலிமா ரிசீவர் யூனிட்டுக்கு போய் சேர்ந்துரும். ரிசீவர் யூனிட்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரும் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரும் எப்பவுமே ESP நவ் மூலியமா கனெக்ட்லயே இருக்கும். எப்பப்பெல்லாம் நான் ஆனுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டை சென்ட் பண்றனோ ஏபிஐ மூலியமா ரிசீவர் யூனிட்டுக்கு போயிட்டு ரிசீவர் யூனிட்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் ரிசீவர் யூனிட்டை ஆன் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஆன்ன்ற கீவேர்டை ESP நவ் மூலியமா 3rd ஃப்ளோர்ல இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டுக்குள்ள இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சு விட்டுரும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்னா தன்னைத்தானே ஆன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம மாஸ்ஃபெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேங்களா? அதாவது எப்படி அனுப்போம், மாஸ்ஃபெட்டை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட 18th பின்ல அட்டாச் பண்ணியிருப்போம், மாஸ்ஃபெட்டோட கேட் பின்ல அட்டாச் பண்ணியிருப்போம். ஏன் மாஸ்ஃபெட்டோட கேட் பின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா